ஃப்ளிப் 8 தான் லாஸ்ட் ஃப்ளிப் ஃப்ரம் சாம்சங்கு. S26 சீரிஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து கொரியாவில் ரெக்கார்டு சேலாங்க. ஸோ இப்போ 20,000 கீழே இப்போ ஏதாவது ஒரு சில ஃபோன்ஸ் இருக்குன்னா அதோட ப்ரைஸ் ஓரளவுக்கு குறையலாம். இதெல்லாமே வரலாம். இதெல்லாம் பிராண்டு பண்ணுமான்னு எனக்கு சத்தியமாக தெரில. பிஎஸ்என்எல் ஆஃபீஸ் விசிட் பண்ணலான்னு இருக்கேங்க. ரியல்மியே சைலண்ட் ஆகிடுச்சு. ஆனால் வணக்கம் யூவர்ஸ், வெல்கம் பேக் டு எஸ் பஸ் நியூஸ். ஸோ இன்றைக்கி ஆக்சுவலாக என்னென்னா, இந்த ஃப்ளிப் 6 யூஸ் பண்ண நேரமாக என்னன்னு தெரில. ஃப்ளிப் 7 கூட யூஸ் பண்ணி பார்த்தேங்க. அந்த ஃபினிக்ஸ் மாலில் இருக்கும் தெரியுமா, சாம்சங் ஸ்டோர், அங்கே போய் தான் யூஸ் பண்ணி பார்த்தேன். நல்லா தான் இருந்தது. இத்தனைக்கு எக்ஸினாஸ் தான், ஆனாலும் கூட நல்லா தான் இருந்ததுன்னு வைங்களேன். இவ்வளவு ஏன் நம்ம நட்பு வட்டாரத்துலேயே ஒரு சிலர்கிட்டலாம் வந்து ஃப்ளிப் 7 இருக்குது, அது நல்லா தான் இருக்குது. ஆனால் காலக்கொடுமை. ஸோ ஆல்ரெடி ஒரு சில டிப்ஸ் டஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, இந்த லீக்ஸ் டஸ் ஏதோ ஒன்று. ஐஸ் யூனிவர்ஸ் வேறு என்ன சொல்லியிருக்காருன்னா, ஃப்ளிப் 8 தான் லாஸ்ட் ஃப்ளிப்பு ஃப்ரம் சாம்சங்கு, அதுக்கப்புறம் ஃப்ளிப் இருக்காதுன்னு சொல்லியிருக்காப்புல. ஓகே ஸோ அதுக்கு காரணம் என்னவாக இருக்கலாம் அப்படின்னு யோசிக்கும் போது, உங்களுக்கு ஃபோல்டே இப்போ 2 வெர்ஷனாக மாறுது. ஒன்று ஒய்டுன்னு ஒன்று அல்ட்ரா. ஒய்டுன்னு அவங்க நேம் எப்படி வைக்க போகிறாங்கன்னு நம்ம பார்த்தா தான் தெரியும். இப்போதைக்கு எல்லாரும் கெஸ் பண்ணுறது என்னென்னா ஃபோல்டு 8 அல்ட்ரா. அல்ட்ராங்கிறது ரெகுலர் ஃபோல்டு, ஃபோல்டு 8ங்கிறது அந்த ஒய்டு அப்படிங்கிற மாதிரி கெஸ் பண்ணுறாங்க. ஸோ ஃப்ளிப்போட சேல் ஒரு பக்கம் வந்து ரெடியூஸ் ஆகிருக்கான்னு கேட்டால், எல்லாருமே ஃபோல்டில் ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் ஃபேக்ட். ஏன்னா ஃப்ளிப்பில் என்ன ஆகுதுன்னு பார்த்தா, வெளியில் இருக்கிற டிஸ்பிளே ஒரு சில டாஸ்க் பண்ண முடியுது, ஆனால் இட்ஸ் லிமிட்டட். 100% இதில் கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணால் கூட சில சமயங்களில் நமக்கு என்ன ஃபீல் ஆகும்னா, ஒரு கால் இனிஷியேட் பண்ணலாம். இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம ப்ளூடூத் ஹெட்ஃபோன்ஸில் கனெக்ட் ஆகிருக்கும் போது ஃப்ரண்ட்டில் இந்த கவர் ஸ்க்ரீன்லேருந்தே கால் இனிஷியேட் பண்ணலாம், இல்லாட்டி குவிக் ரிப்ளே பண்ணலாம், ஏஐ இருக்குது, ஸ்மார்ட் ரிப்ளேஸ்க்குலாம் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதெல்லாம் பண்ணலாம். சின்ன சின்ன கேம்ஸ் ஆடலாம், அதெல்லாம் பண்ணலாம். பட் நம்ம சர்ஃப் பண்ண போகிறோம், இப்போது ஒரு ட்விட்டரில் போய் ஃபீடு ஃபுல்லாக படிக்க போகிறோம், இல்லாட்டி இன்ஸ்டாகிராம் ஏதோ ஒன்று சோஷியல் ஆப்ஸில் போய் ஏதோ ஒன்று தெரிஞ்சுக்க போகிறோம், இல்லாட்டி வெப்பில் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி எதையோ சர்ஃப் பண்ண போகிறோம் அப்படின்னா, இதுக்கு வந்து இந்த கவர் டிஸ்பிளே வேலைக்கு ஆகுமான்னு கேட்டால் இல்லை. ஸோ அந்த கவர் டிஸ்பிளே வேலைக்காகிற மாதிரியான ஒரு ஆஸ்பெக்ட் ரேஷியோ அண்ட் சைஸில் தான் இப்போ அந்த ஒய்டு அப்படிங்கிற ஃபார்ம் ஃபேக்டர் நம்ம பார்க்கலாம். ஏன்னா இதை தான் இதுக்கு முன்னாடி நம்ம பியூரா எக்ஸ் மேக்ஸ் அதில் பார்த்துருப்போம். அது ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். காஸ்ட்லியாகவும் தான் இருக்குது. பட் அது வந்து ப்ராக்டிக்கலி அந்த ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய கவர் டிஸ்பிளே வந்து ஓரளவுக்கு ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ண முடியுது அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட்டு. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது ஓகே, இது வந்து பாசிபிள். பட் இதுக்கு முன்னாடி வந்து ஃப்ளிப் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தா, மோட்டோரோலா ஃபஸ்ட்லேருந்தே அவனோட ரேசர் சீரிஸ் அப்படின்னு ஃப்ளிப்பில் கொண்டு வரும்போது செம ப்ரில்லியண்ட்டாக கொண்டு வந்தாங்க. பட் மற்றவங்க எல்லாரும் கிராஜுவலாக தான் அந்த ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய டிஸ்பிளேயோட சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டே வந்தாங்க. ஸோ அதை பார்க்கும்போது ஓகே, இம்ப்ரூவ் ஆகிடுச்சு. அண்டு உங்கள் எல்லாரையும் ஞாபகப்படுத்தணும்னு நினைக்கிறேன், ஃப்ளிப் 5 மாதிரியான அந்த ஃப்ளிப் சீரிஸ் வரும்போது டெக்ஸே இல்லாமல் தான் வந்துட்டு இருந்தது, டெக்ஸ் சப்போர்ட்டே இல்லாமல் தான் வந்துட்டு இருந்தது. இப்போ ஃப்ளிப் 5 யூஸர்லாம் யாராவது இருக்காங்கன்னா, அவங்க 1UI 6.1 ஏதோ இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுக்கு டெக்ஸ் சப்போர்ட்டே வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களையும் வந்து வாண்டடாக லிமிட் பண்ண மாதிரி தான் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். இவ்வளவே ஃப்ளிப் 5 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃப்ளிப்பில் நீங்கள் 256 வாங்கினாலும் சரி, எது வாங்கினாலும் சரி, 8GB ரேம் வச்சுட்டு வர உருட்டிட்டு இருந்தாங்க. அப்புறமா தான் இப்போ 12GB ரேம்குள்ளே கால் எடுத்து வச்சு, இப்போ இது எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஃப்ளிப் 6 இருக்கு இல்லையா, இது வந்து ஒரு 12/512 மாடல். ஸோ ஒரு வகையில் பார்த்தா இன்றைக்கி டேட்டுக்கு ஓகே, டிமாண்டை பொறுத்து அவங்க டிசிஷன் எடுக்கிறாங்கன்னு கூட யோசிக்கலாம். மக்களுக்கு எது அதிகமாக தேவைப்படுதுன்னு பார்க்கும்போது எல்லாரும் அந்த ஒய்டு மாதிரியான ஃபார்ம் ஃபேக்டருக்கு போயிடுவாங்க. அப்போ ஃப்ளிப் வந்து நான் பண்ணாலும் பழைய டேட்டா வச்சுக்கிட்டு நான் அதுக்கு ஏற்ற மாதிரி இப்போ பண்ணாலும் எனக்கு விற்காம போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு யோசிச்சிருக்கலாம். நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ரைட்டு. ஸோ இது ஒரு பக்கங்க. அடுத்து S26 சீரிஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து கொரியாவில் ரெக்கார்டு சேலாங்க. S26 சீரிஸ், S26 அல்ட்ரா இந்த மாதிரியான டிவைஸ் லாஸ்ட் 118 நாளில் எடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, S25 சீரிஸ் பண்ண ரெக்கார்டை விட அதிகமான ரெக்கார்டை வந்து கொரியாவில் பண்ணியிருக்கு. சரி, கொரியாவில் மட்டும் தானான்னு பார்த்தா குளோபலாக வந்து S26 வந்து பயங்கரமான இம்பாக்ட் ஏற்படுத்தியிருக்கு. நான் சொல்கிறது வந்து வெறும் S26 இல்லை, S26 சீரிஸ். ஸோ அல்ட்ராவும் சேர்த்து தான். ஸோ அப்போ அல்ட்ரா என்ன பண்ணியிருக்குன்னா, குளோபலாக வந்து S25 அல்ட்ரா காட்டிலும் அதிகமாக S26 அல்ட்ரா விற்றுருக்குங்கிறது எனக்கு ஆச்சரியமாக தாங்க இருக்குது. ஏன்னா நம்ம ஊரில் லோக்கல் மார்க்கெட்னா லோக்கலில் இருக்கக்கூடிய சாம்சங் ஸ்டோரு அதை சார்ந்து ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு சில இடத்துல கேட்கும்போது நம்மளதில் வந்து S25 சீரீஸை விட பயங்கரமான பூஸ்ட் மாதிரி ஃபீல் ஆகலை. S25 சீரீஸை விட மோசமான நிலைமைக்கு போல. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொன்னால் S23 விட S24 நிறைய ப்ரீ புக்கு, S24 விட S25 நிறைய ப்ரீ புக்கு. சரி ஓகே, கரெக்ட் தான். ப்ரீ புக் யாருனாலும் 2000 ரூபா கொடுத்து பண்ணலாம், அப்புறமா அதை கேஷ்பேக் வாங்கிக்கலாம், அதாவது அந்த ரீஃபண்ட் வாங்கிக்கலாம், புரியுது. ஆனால் அப்படி இல்லை, சேலே நடந்துச்சு S25 செம்ம சேல். ஸோ அப்போது 26 அதே மாதிரி சேல் நடந்ததா அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் அப்படியே வளர்க்கணும் சறுக்கணும் அப்படி தான் இருக்குது. ஓகேயா? ஸோ அப்படி தான் போயிட்டுருக்கு. ஆனாலும் குளோபல் இம்பேக்ட் அப்படின்னு வரும்போது நல்ல ஒரு இம்பேக்டை ஏற்படுத்தியிருக்குங்க. அடுத்து 18 ப்ரோ, ஷாமி 18 ப்ரோங்க, ஐஃபோன் 18 ப்ரோ இல்லை, ஷாமி 18 ப்ரோங்க. ஷாமி 18 ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இதுக்கு முன்னாடி 18 ப்ரோ மேக்ஸ் பற்றி பேசியிருப்போம். 2 200 மெகா பிக்சல் சென்சார், ஒரு பிரைமரி 200 மெகா பிக்சல், அதுலேயே லோஃபிக்கு பெரிஸ்கோப் 200 மெகா பிக்சல் சென்சார், இதெல்லாம் நம்ம பேசியிருப்போம். ஸோ இப்போ ஷாமி 18 ப்ரோவில் என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 200 MP கேமரா இருக்க போகுது, அது வந்து உறுதி தான். அண்ட் பேட்டரி பொறுத்த வரைக்கும் இந்த காம்பேக்ட் ஃபோனில் 7000 mAh இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க.
ஸோ அதுவும் பாசிபிள் தான். பட் ரியரில் டிஸ்பிளேயோட அவங்க வந்து இதெல்லாம் பாசிபிள் பண்ணுறது தான் வந்து ஒரு பெரிய விஷயமா இங்கே பார்க்கப்படுது. பட் 7000 mAh வரைக்கும் கொண்டு போனது ஓகே ஒரு காம்பேக்ட் ஃபோனுக்கு. பட் எனக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னா, ப்ராக்டிக்கலாக அதுக்காக 10,000 mAh 15,000 mAhலாம் வந்து கொண்டு போகிறது வந்து ஓகேயா? உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். இதில் ஒரு சிலர்லாம் வந்து எப்படின்னா, இப்போது ஒரு ஐஃபோன் ஏரோ இல்லாட்டி வந்து கேலக்ஸி S25 எட்ஜோ இந்த மாதிரியான ஃபோன் யூஸ் பண்ணி பழகிட்டாங்கன்னு வைங்களேன், அந்த வெயிட் அண்ட் ஃபார்ம் ஃபேக்டர் இவ்வளவு ஏன் மோட்டோரோலாவோட எட்ஜ் 70 யூஸ் பண்ண நிறைய நண்பர்கள் இப்போ 30,000 ரூபாய்க்குள்ள வாங்கியிருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லார் கையிலையும் நான் இப்போ மோட்டோரோலாலேருந்து எட்ஜ் 70 ஃபியூஷனோ இல்லாட்டி மோட்டோரோலாலேருந்து எட்ஜ் 70 ப்ரோ ப்ளஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு மாடலை கையில் கொடுத்தேன்னு வைங்களேன், அண்ணே இது எனக்கு கொஞ்சம் ஹெவியாக இருக்கிற மாதிரி இருக்குண்ணே, கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இது இந்த அடாப்டபிலிட்டியும் நான் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. ஃபோன் தின்னாக இருக்கிறதும் ஒரு சிலருக்கு பிடிச்சிருதுங்க, ஃபோன் வெயிட் கம்மியாக இருக்கிறதும் ஒரு சிலருக்கு பிடிச்சிருது, கன்வீனியன்ஸ். ஸோ அதுவும் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. அதனால் பேட்டரியை இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகிறது ஒரு பக்கம் வந்து பேட்டரி லைஃப் ஓகே எனக்கு புரியுது, பேட்டரி லைஃப் ரொம்ப சூப்பராக இருக்குது, 2 நாளைக்கு ஒரு சார்ஜ் பண்ணால் போதும் அப்படிங்கிறது என்னால் சந்தோஷமாக பார்க்க முடியுது. பட் ஃபோன் ஒரு பக்கம் ஹெவி ஆகுது, அதை டென்சிட்டி அதை பேக் பண்ணுற அந்த இதில் வந்து ஓவரால் ஏன்னா நல்ல பில்டு மெட்டீரியலும் வேணும். இப்போது எனக்கு பேட்டரி வந்து 8000 mAh 10,000 mAh கொண்டு போயிட்டு பில்டு மெட்டீரியல் வந்து இருக்கல சீப் பிளாஸ்டிக் வச்சு என்ன ஆகும், வெயிட் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி நம்ம வெயிட்டை இன்க்ரீஸ் ஆகாமல் காட்டிக்கிறதுக்கு இதை பண்ணலாம். பட் குவாலிட்டின்னு ஒன்று இருக்காது இல்லையா, ஃபைனல் ஃபினிஷ்டு ப்ராடக்ட்டை கையில் எடுக்கும்போது அது மேலே இருக்கக்கூடிய அந்த ஒரு டியூரபிலிட்டி ஒரு ப்ரீமியம்னஸ் அது மிஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதுவும் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. சரி பரவாயில்ல, இப்போதைக்கு 7,000 and 8,000 இஸ் ப்ராக்டிகலி ஓகே. ஏன்னா ஆல்ரெடி நம்ம மார்க்கெட்டில் இப்போ பார்த்தீங்கன்னா ஹானரில் கூட நீங்கள் எல்லாருமே அந்த நியூஸ்லாம் பார்த்துருப்பீங்க, 14,000 mAh டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு. 14,000 mAh ஃபோன். ஒரு டைமு எனர்ஜைசர் அப்படிங்கிற ஒரு ஃபோனுங்க, சரியா, எனர்ஜைசர் அப்படிங்கிற பிராண்டில் ஒரு ஃபோனு 20,000 mAh வச்சு ஒரு ஃபோன் வந்துச்சு இவ்வளோ திக்னஸ்க்கு. ஆனால் எவ்வளோ மாறிடுச்சுல, இவ்வளோ திக்னஸ்க்கு ஒரு ஃபோனை பண்ணி வச்சுருந்துருப்பாங்க. ஆமாம் எதில். ஸோ அவங்க வந்து எம்டபிள்யூசிலேயோ செஸ்லேயோ அதுலேயோ ஷோகேஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அங்கே எல்லோரும் அதை பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டாங்க. ஆனால் என்ன ஃபோனோட வெயிட் எவ்வளோ இருக்கும்னு இமேஜின் பண்ணிக்கோங்க, 1/2 கிலோ அதுக்கு மேலே இருக்கும். ஸோ அந்தளவுக்கு ரொம்ப ஹெவியாக ஒரு ஃபோனு. அது வந்து பவர் பேங்க் மேலே லிட்டலாக ஒரு ஸ்க்ரீனை வந்து ப்ளேஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க. மீடியாடெக் சோர்ஸ் ஏதோ வச்சு அந்த டைமில் பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பட் அதுதான் இப்போ அது வந்து இவ்வளோ தூரம் மாறி இருக்கிறத நினச்சி நான் சந்தோஷப்படுறேன். ஏன்னா சைஸ்லாம் வந்து ரொம்பவே ரெடியூஸ் ஆகிருக்கு. இருந்தாலும் வந்து ஒரு லிமிட்டை தாண்டி போகும்போது ஸ்க்ரீன் கன்சம்ஷனுங்கிறது ஒரு பாயிண்ட்டை யோசிக்கும் போது பயமாக இருக்குது. பேட்டரி வந்து எப்போயாவது கம்மியாகுது அப்படின்னும் போது ஒன்றும் இல்லைங்க, நான் நேற்று கூட ட்விட்டரில் ஏதோ ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன். நமக்குள்ளே இருந்த வந்து அந்த பொறுமை, எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் பொறுத்து போகிறது, யோசிக்கிற அந்த தன்மை வந்து குறைஞ்சி போச்சோ அப்படின்னு சொல்லி போட்டிருப்பேன். 2 நாளைக்கு உடம்பு சரியில்லைங்க. அந்த 2 நாள் உடம்பு சரியில்லாதப்போ என்னால் வந்து அதிகமாக ஃபோன் யூஸ் பண்ண முடியல. முன்னளவுக்கு நான் ஃபோன் யூஸ் பண்ணலை. ஸ்க்ரீன் டைம் ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஸ்க்ரீன் டைம் ரொம்ப கம்மியாகும் போது எனக்கு எப்படி இருந்ததுன்னா, நான் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக நிறைய விஷயங்கள் யோசிக்கிறேன். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், சரி இப்போ கம்யூனிட்டிக்கு என்ன பண்ணுறது. ஸோ இதெல்லாம் வந்து அப்போ தான் வருது மைண்டில். இப்போது நான் தொடர்ந்து நியூஸ் பார்க்குறேன், இல்லாட்டி ஏதோ ஒரு டிபேட், ஏதோ ஒரு பிரச்சனை, ட்விட்டரில் போய் சும்மா ஏதாவது சண்டையை பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா இதெல்லாம் நான் எப்போ யோசிப்பேன். அப்போ வந்து ஒரு நிமிஷம் ஒரு 1 hour அமைதியாக ஒரு இடத்துல ஃபோன்லாம் நோண்டாமல் பிசியோ லேப்டாப்போ எதுவும் இல்லாமல் அமைதியாக உட்காந்தா நிறைய விஷயங்களை யோசிக்க தோணுது. இதெல்லாம் நம்ம பண்ணாமல் இருக்கிறதுக்கு வந்து ஒரு வகையில் நம்மளோட லைஃப்பை ஸ்மூத் ஆகிறதுக்கும் ஃபாஸ்ட் ஆகிறதுக்காக கொண்டு வந்த டெக்னாலஜியே காரணமாகிடுதுங்கிறத நினைக்கும் போது தான் வருத்தமாக இருக்குது. சரி மொத்தம் வந்து உங்களுக்கு இந்த காம்பேக்டான ஃபோனில் ரியர் டிஸ்பிளேயோட 7000 mAh பேட்டரி 200 MP கேமராவோட வரப்போகுது 18 Pro. இந்த 18 Pro எப்படி இருக்குது அப்படின்னும் போது தான் iPhone 18 Pro பற்றி இன்ஃபர்மேஷனும் வந்துகிட்டு இருக்கு. நீங்கள் ஆல்ரெடி வந்து உள்ளே இருக்கிற போர்டு லைனு எல்லாமே தெரிஞ்சு போச்சு. யூஎஸில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குவால்காம் மோடம், ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டுக்கு வந்து C2 மோடம் இருக்க போது, ஆப்பிளோட நேட்டிவ் அதை ஓன் மோடம் இருக்க போதுங்கிற அளவுக்கு நமக்கு தெரிஞ்சு போச்சு. டை எல்லாத்தையும் எடுத்து இதுக்கு மேலே என்ன எடுக்கிறது அப்படின்றது. பட் இப்போ திக்னஸ் மாதிரியான பாயிண்ட்ஸை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. வெயிட்டு அண்ட் திக்னஸில் சேஞ்சஸ் இருக்குது. பேட்டரியும் கொஞ்சம் மாறி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் எனக்கு தெரிஞ்சு வந்து எஃபெக்டிவாக எங்கே மாறி இருக்குது அப்படின்னு பார்த்தா ப்ரோவில் எதுவுமே பெருசாக மாறலை. எதில் சொல்கிறேன்னா பேட்டரி சைஸில் ப்ரோ மேக்ஸில் நல்ல சேஞ்சு. ஸோ ப்ரோ மேக்ஸ் போகிறது தான் இப்போ இந்த தடவையும் புத்திசாலித்தனம் அப்படின்னு தோணுது. ஏன்னா உங்களுக்கு 9.9% மேலே ஹைக்கில் 5085 5087 mAhங்க. எதுலனா eSIM வேரியண்ட்டு 17 Pro Max. இப்போ வந்து 5590 ஏதோ சொல்கிறாங்க இல்லையா, ஒரு 500 mAh கிட்ட இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி இருந்தது, இல்லாட்டி 5495 அது ஒன்று. பட் 500 mAhக்கு மேலே இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி இருக்குது அப்படின்றது வந்து ஒரு பெரிய ப்ளஸ் தான். ஸோ அதனால் கிட்டத்தட்ட 10% கிட்ட இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அது ஒரு பக்கம் ஓகே. ஆனால் அதே சமயம் டிவைஸோட திக்னஸும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறாங்க. எனக்கு வந்து திக்னஸ் இன்க்ரீஸ் ஆகிறத பற்றி ரொம்ப வருத்தம்லாம் இல்லைங்க. நான் என்னோட பர்சனல் பிக் அது. எனக்கு நல்ல பில்டு குவாலிட்டி, நல்ல கம்ஃபர்ட், நல்ல டிசைன்லாம் இருந்து திக்னஸும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுது. அதனால் என்ன அட்வான்டேஜ்னு பார்க்கும்போது ப்ராக்டிக்கலி குட் அமௌண்ட் ஆஃப் பேட்டரி அண்ட் கூலிங் மெக்கானிசம் அப்படின்னா ஐ வில் பி வெரி ஹாப்பி. இப்போ பாருங்கள், அந்த ஒரு திக்னஸை வந்து ஸ்பீக்கர் ஃபேவர் பண்ணுற மாதிரி இன்னும் லவுடாக பஞ்சியான ஒரு ஸ்பீக்கரை ப்ளேஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியான ஒரு சில அட்வான்டேஜை பிராண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா டிவைஸ் வந்து ஒரு 10 mm வரைக்கும் போனால் கூட நான் சந்தோஷப்பட்டுப்பேங்க. 10 mm ஒன்றும் அவ்வளோ அசிங்கம்லாம் இல்லை. இப்போ இந்த ஃபோன்லாம் பாருங்களேன், நார்மலாக இந்த இடம் பார்த்தா 7.8 mm இல்லாட்டி 8 mm அப்படின்னு சொல்லுவாங்க. எது இந்த ஃப்ரேம் இந்த வித்து. பட் பம்போட சேர்த்து பார்த்தா அது போயிடுமே. பம்போட சேர்த்து பார்த்தா அது 13 mm 14 mmல போய் நிற்கும்.
அதில் வேறு அந்த பம்ப் அடி வாங்கக்கூடாது, நம்ம ஒரு கேஸை போடுவோம், பம்ப் அடி வாங்கக்கூடாது. அந்த கேஸெல்லாம் போட்டதுக்கப்புறம் இந்த ஃபோன் என் பேக்கெட்லேயே ஆல்ரெடி 12 எம்எம்மோ 11 எம்எம்க்கோ மேலே போயிடும். அப்போ ப்ராக்டிக்கலாக ஃபோனே ஒரு 11 எம்எம்க்கு வந்துருச்சுன்னு வைங்களேன், ஃப்ளாட்டாக இல்லாட்டி ஒரு 12 எம்எம்க்கு ஃப்ளாட்டாக, இந்த மாதிரி பெரிய கேமரா இருந்தாலும் கூட ஃப்ளாட்டாக, ஒரு இல்லாட்டி ஒரு ஜென்டிலான ஒரு சின்ன பம்ப், எப்பயும் முன்னெல்லாம் இருக்குமே கேமராக்கு ஒரு சின்ன பம்ப், ஒரு 9A பிக்சல் 9Aல இருக்குமே அந்த மாதிரி ஒரு குட்டி பம்ப். ஆனால் ஃபுல்லாக வந்து என்னென்னா உங்களுக்கு கூலிங் மெக்கானிசம், பேட்டரி எல்லாமே பக்காவாக கான்சென்ட்ரேட் பண்ணி, ஸ்பீக்கர்ஸ்லாம் இன்னும் பஞ்சியாக செமையாக, காம்ப்ரமைஸே இல்லைன்னு 3.5mm ஜாக்கு. சரி ஆசை தான், ஆனால் நடக்கவா போகுது. 3.5mm ஜாக்லாம் கொஞ்சம் ஆசை தான், ஓவராக தான் ஆசைப்படுற நீ அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க, எனக்கு புரியுது. பட் அதெல்லாம் வந்தால் நல்லாயிருக்கும். சரி, ஹெச்எம்டியில் ஆஷா சீரிஸ் திரும்ப வரப்போதாங்க. நோக்கியா ஆஷா சீரிஸ் செம்ம ஃபேமஸ் தான், கரெக்டு. ஹெச்எம்டி வந்து இப்போ ஆஷா 305 அப்படிங்கிற டிவைஸ் பண்ணுறதா வந்து சர்ஃபேஸ் ஆயிருக்கு, சர்டிஃபிகேஷன்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து எப்படி இருக்க போகுதுன்னா, ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி தான் சீரிஸ் 40 அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் இதில் இருக்க போகுது. ஆனால் யூனிசாக்கு T127ங்கிறது தான் என்னால் ஏற்றுக்கவே முடியல. அது எப்படி எப்படி இதை வந்து செயல்படுத்த போகுது அப்படிங்கிறது எனக்கு ஒரு கேள்வி இருக்குது. T127ஓட ஸ்பெக்கை போய் பார்த்தா கார்டெக்ஸ் A7 அது இருக்குங்க. கார்டெக்ஸ் A8, கார்டெக்ஸ் A9 மாதிரியான ப்ராசர் எல்லாம் டியூல் கோர் சிங்கிள் கோரில் யூஸ் பண்ணும்போதே அந்த ஃபோன் எல்லாமே எனக்கு ப்ராக்டிக்கலி அவுடேட்டட் மாதிரி ஃபீல் ஆகும், பயன்படுத்தவே முடியாத மாதிரியான ஒரு ஃபீலை கொடுக்கும். A7 வச்சுக்கிட்டு அதை வச்சு இவனுக்கு எவ்வளோ தூரம் உருட்ட போகிறாங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஆல்ரெடி ஹெச்எம்டியில் டச் 4Gன்னு ஒரு ஃபோன் ஆசாசியாக வாங்கினது காரணமே என்னென்னா அந்த டிசைனால தான் வாங்கினேன். ஆனால் அதுலேயும் கூட பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு என்ட்ரி லெவல் பட்டன் ஃபோனுக்கான ப்ராசரை வச்சிருந்தனால என்னோட டே டு டே யூஸில் என்னால் அதை வந்து ப்ராமிசிங்காகவே பார்க்க முடியல. ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் யோசிக்க வைக்குது. ஸோ ஆஷா அப்படிங்கிற டிவைஸ் வந்து பட்ஜெட் செக்மெண்ட்டில் வந்தாலும் கூட பர்ஃபார்மன்ஸில் டாப்பாக இருந்தது. இப்போ இது ஆஷாங்கிற பேரில் கொண்டு வந்துவிட்டு பர்ஃபார்மன்ஸ் வந்து இழுத்துட்டு கிடந்ததுன்னு வைங்களேன், இருக்கிற கொஞ்சம் நஞ்ச மரியாதையும் போயிடும். ஆல்ரெடி உனக்கு மரியாதை இல்லை, அது வேறு விஷயம். இருக்கிற கொஞ்சம் நஞ்சம் அவனுக்கு வெளில 4 இடத்துல தெரியுதுன்னா அதுவும் தெரியாமல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. டச் 4G நல்ல ஃபோன் தாங்க. யாருக்கு அப்படின்னா வெறும் ஃபோன் கால்க்காக, பேக்கப்புக்காக ஒரு ஃபோன் வச்சிருக்கேன், பேட்டரி லைஃப் நல்லா இருக்குது அதுக்காக வச்சிருக்கேன், எப்பயாவது நான் 3.5mm ஆடியோ கேட்கறதுக்காக வச்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரியான ஒரு சில ரெக்குயர்மெண்ட் யாராவது வைக்கிறாங்கன்னா பரவாயில்ல. பட் மற்றபடி அதில் இருக்க வெப் ஆப் யூஸ் பண்ணுவேன், இல்லாட்டி ஏதாவது ஆப்லாம் யூஸ் பண்ண போகிறேன், மல்டிடாஸ்க் பண்ண போகிறேன்னா அதுக்கெலாம் வந்து இடமே இல்லை. ஸோ அப்புறம் எப்படி நம்ம அதை பற்றி பேச முடியும்? ஸோ அது ஒரு பாயிண்ட்டாக தான் இருக்குது, யோசிக்கணும். ஸ்கைலைன் 2 வேறு வரும்னு சொல்கிறாங்க, ஆச்சரியமாக தான் இருக்குது. எந்த தைரியத்தில் வந்து இந்த மாதிரியான ஒரு சில முடிவுகள் எடுக்கிறாங்கன்னு தெரியல. இப்போ என்னடானா எல்லா ப்ராடக்ட்டோட ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஆல்ரெடி ஸ்கைலைன் வரும்போதே 35,999 ரூபா அந்த மாதிரியான ப்ரைஸ்க்கு வந்த மாதிரி ஞாபகம். ஸோ 36,000 ரூபாய்க்கு வந்தது ஸ்கைலைன் ஃபஸ்ட் ஜென்ரேஷன். அதுவே வந்து 7S Gen 2 வந்துச்சு. அப்பயே நம்ம எல்லாருக்கும் ஹார்ட் அட்டாக் தான். எந்த தைரியத்தில்டா இந்த ஃபோனை லான்ச் பண்ணுறேன்னு நம்ம கேட்டுட்டு இருந்திருப்போம். இப்போ என்னடா 7S Gen 4 சரி ஓகே, இன்றைக்கி மார்க்கெட்டில் எல்லாருமே வந்து 30-35,000 ரூபாய்க்கு வந்து 7S Gen 4 தான் கொடுக்குறாங்க. அதனால் அது அக்செப்டபிள் தான். பட் இப்போ வந்து ஹெச்எம்டி அதை 35,000க்கு லான்ச் பண்ண முடியுமா அப்படிங்கிறது தான் எனக்கு கேள்விக்குறியாக இருக்குது. பட் இப்போதைக்கு வந்து சர்ஃபேஸ்டு ஸ்பெசிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தா ஒரு 2000 நிட்ஸு ஓலட் பேனல் பழைய டிசைன் அப்படியே மெயின்டைன் பண்ண போகிற மாதிரி தான் இருக்குது. ஒயர்டு சார்ஜிங் வந்து 40 வாட் வரைக்கும் போகும். ஸோ Qi2 ஒயர்லெஸ் சார்ஜிங் இருக்கும். 2000 நிட்ஸ் வரைக்கும் பீக் பிரைட்னஸ், 108 MP பிரைமரி சென்சார் இருக்கும், 50 MP டெலிஃபோட்டோ, 50 MP அல்ட்ரா வைட் இருக்கும், 13 MP ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா இதுக்கு முன்னாடி இருந்தது. பட் இப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா 50 மெகாபிக்சலுக்கு அதை அப்கிரேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. மற்றபடி கலர்ஸ் வந்து ப்ளூ, பிளாக், எல்லோ இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் என்ன ஒரு கொடுமைனா, ஆண்ட்ராய்ட் 14 வந்து அந்த ஃபோனுக்கு எது ஹெச்எம்டி ஸ்கைலைனுக்கே அப்டேட் கொடுக்கறதுக்கு இவங்க முக்கிட்டு இருந்தாங்க. ஸோ ஸ்கைலைன் 2 வந்து எப்படி, என்ன ப்ரைஸுக்கு, இதுக்கு என்ன மாதிரியான ப்ராமிஸ் இவங்க பண்ண போகிறாங்க, கேள்விக்குறியாக இருக்குது. பட் பொட்டன்ஷியல் இல்லாமல் இல்லாட்டி நம்மளால் ஒரு விஷயம் உருப்படியாக பண்ண முடியாதுன்னா அமைதியாக ஒதுங்கிடுறது நல்லது அப்படின்னு தான் தோணுது. சரிங்க, அப்புறம் இந்தியாவில் நீங்கள் இந்த நியூஸ் பார்த்துருப்பீங்க, இம்போர்ட் டியூட்டிஸ் வந்து ஏதோ ஸ்மார்ட் ஃபோன் காம்பனண்ட்டுக்கு வேவ் பண்ணியிருக்காங்க, அதை தூக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு சில இடத்துலலாம் வந்து ரெடியூஸ் பண்ணி இல்லாட்டி ரிமூவ் பண்ணியிருக்காங்கன்னு. பட் அது வந்து எப்படி ஃபேவர் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தா, பட்ஜெட் ஃபோன்ஸில் கொஞ்சம் இம்பாக்ட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களாம் ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ 20,000 ரூபாய்க்கு இப்போ ஏதாவது ஒரு சில ஃபோன்ஸ் இருக்குன்னா அதோட ப்ரைஸ் ஓரளவுக்கு குறையலாம். மிட்ரேஞ்ச் ஃபோன்ஸில் வந்து ஒரு 1000-1500 ரூபா வரைக்கும் குறையிற மாதிரி ஏதாவது ஒரு சில இம்பாக்ட் ஏற்படுத்தலாம். இப்போ எப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, ஒரு ஓப்போ வேணாம், இது வருவோம், ஒன் ப்ளஸ் நார் D6 எடுத்துக்கோங்க. அது 40,000 ரூபாய்க்கு இப்போ ஆஃபரில் அப்பப்போ உங்களுக்கு கிடச்சிது இல்லையா? அந்த 40,000 ரூபாய்க்கு கிடச்ச ஃபோன் வந்து மேபி ஒரு 2,000 குறைஞ்சி 38,000 ரூபாய்க்கு பை பேஸ் அந்த மாதிரி வரலாம். இதெல்லாமே வரலாம். இதெல்லாம் பிராண்டு பண்ணுமான்னு எனக்கு சத்தியமாக தெரில. ஆக மொத்தம் எல்லாருமே இண்டஸ்ட்ரியில் எப்படி கிளைம் பண்ணுவாங்கன்னா, ஆப்பிள், சாம்சங், ஷாமி, அது யாரெல்லாம் இங்கே மேட் இன் இந்தியா, மேக் இன் இந்தியா அதுக்குள்ளே இருக்காங்களோ அவங்க எல்லாரும் இந்த அட்வான்டேஜ் என்ஜாய் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ அவங்களாம் ப்ரைஸ் குறைக்கலாம்னு சொல்லுவாங்க. பட் இது ஃப்ளாக்ஷிப்பில் நடக்குமான்னு பார்த்தா, ஃப்ளாக்ஷிப் ஆல்ரெடி வந்து நெக் டு நெக் கழுத்தில் கத்தி வச்ச மாதிரி தான் இருக்கும். ஸோ அங்கே வந்து ப்ரைஸ் ட்ராப் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப தின். பட் என்ட்ரி லெவல் ஃபோன்ஸில் ப்ரைஸ் ட்ராப் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் அது நடக்குமா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த ஒயர்லெஸ் சார்ஜிங் காம்பனன்ட்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து தூக்கி விட்ருக்காங்க அப்படின்றாங்க ப்ரைஸ்க்கு. பட் எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருந்ததுன்னா, ஐயோ என்ன அது ஒயர்லெஸ் சார்ஜிங் ரிலேட்டடாக தூக்கி விட்டுருந்தேன்னா அது எங்கேயா பட்ஜெட்டில் இருக்க போகுது அப்படிலாம் கூட தோணுச்சு.
பட் நிறைய விஷயங்கள் இருக்குங்க, பார்க்கலாம் எந்த அளவுக்கு வந்து ஒரு நல்ல இம்பாக்ட் ஏற்படுத்துதுன்னு பார்ப்போம். அப்புறம் மேக்கு, அதாவது Q2ல 2026 Q2ல போன வருஷம் 2025 Q2 கம்பேர் பண்ணும்போது எந்த பிராண்ட்லாம் வந்து லேப்டாப்ஸ் நல்லா விற்றுருக்கு, இல்லாட்டி பிசி இண்டஸ்ட்ரியில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஆப்பிள் மட்டும் 10% ஹைக் பார்த்துருக்காங்க. இதுக்கு சரி நீங்கள் யோசிச்சா என்ன சொல்லுவீங்க, இதுக்கு என்ன காரணமாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நான் சும்மா யோசிச்சு பார்த்தேன். நான் யோசிக்கும் போது என்ன தோணுச்சுன்னா, ரைட்டு ஃபஸ்ட்டு என்னென்னா ப்ரைஸ் ஹைக். ஆப்பிள் வந்து இப்போ ரீசெண்டாக ப்ரைஸ் ஹைக் பண்ணாங்க. அந்த ப்ரைஸ் ஹைக்கு முன்னாடி வாங்கணும்னு சொல்லி எல்லாருமே அக்ரெசிவாக நிறைய பேர் வாங்கினாங்க. அதே ஒரு பெரிய அட்வான்டேஜ் தான். பாருங்களேன், மேக்ஸ் சேல் சர்ஜ் பை 10% இன் Q2. ஆட்டோமேட்டிக்காக எல்லாருமே என்ன பண்ணாங்க, கையில் இருக்க ரிசர்வ் கேஸ்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு லேப்டாப் வாங்கிட்டு இருந்தாங்க. நம்ம சர்க்கிளே நம்ம சென்னையில், அப்போ இந்தியாவில் எவ்வளோ பேர் வாங்கியிருப்பாங்க, நிறைய பேர் வாங்கினாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சு. இதுவே ஒரு பெரிய பெனிஃபிட் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கப்புறம் பார்க்கும்போது இப்போ ஆப்பிளுக்கு வந்து நம்பர் டிக்ளைன் ஆக வாய்ப்பு இருக்குது. பட் இப்போதைக்கு பார்க்கும்போது என்ன ஆகிடுதுன்னா, லெனோவோ டாமினேட் பண்ணுறாங்க. அந்த பர்சன்டேஜில் கூட இருந்தது, இதை பாருங்கள். யா குளோபல் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஓவரால் ஷிப்மெண்ட்டு இப்போ 4.9% வந்து டிக்ளைன் ஆகிருக்குங்க. சரியா? ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 71.7 மில்லியன் உங்களுக்கு வந்து ஷிப் பண்ணியிருப்பாங்க லாஸ்ட் இயர். பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 68.2 மில்லியன். இதில் ஹைலைட் என்னென்னா, லெனோவோ மட்டும் பார்த்தீங்கன்னா டாப் ஸ்பாட்டில் இப்போ இருக்காங்க. அதுவும் எப்படின்னா 17 மில்லியன் போன வருஷம் இதே நேரம் அவங்க ஷிப் பண்ணியிருக்காங்க, அதை விற்றுருக்காங்கன்னு வைங்க. இப்போ 16.6 மில்லியன் தான் அவங்க பண்ணியிருக்காங்க. இதுவே வந்து அப்படியே மொத்தம் என்ன ஆகிடுது, லெனோவோ வந்து 23.7% மார்க்கெட் ஷேரில் போய் நிற்கிறாங்க. இதுக்கு முன்னாடி வந்து 24.4% இருந்தாங்க. பட் இது வந்து ஒரு பெரிய டிப்புலாம் இல்லை. ஹெச்பி வந்து என்னென்னா 13 மில்லியன் யூனிட்ஸ். இது வந்து இதுக்கு முன்னாடி 14.3 மில்லியன்லேருந்து இப்போ 1.3 மில்லியன் கம்மியாக இருக்குது. ஸோ அவங்க வந்து இப்போ எப்படி இருக்காங்கன்னு பார்த்தா 19.1% ஷேருக்கு வந்திருக்காங்க. ஸோ அவங்க தான் செகண்ட் பிளேஸில் இருக்காங்க. அடுத்து டெல் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் பிளேஸை ரிட்டைன் பண்ணியிருக்காங்க. 9.3 மில்லியன் ஷிப்மெண்ட்டு, போன தடவை வந்து 9.8 மில்லியனா. ஸோ அதுலேருந்து லைட்டாக ஒரு டிப்பு. அசூஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5 மில்லியன் ஷிப்மெண்ட்டு கிட்டத்தட்ட அப்படியே தான் இருக்குது. பார்க்க போனால் 0.2% க்ரோத்தை தான் பார்த்துருக்காங்க அசூஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆப்பிள் வந்து இந்த ஒரு மாதிரியான அன்சர்டைன் சுச்சுவேஷனில் அழகாக ஒரு மாதிரி டெக்னிக்கலாக ட்ரிக்கியாக ஹேண்டில் பண்ணி அவங்க வந்து நல்ல ஒரு ஹைக் காமிச்சிருக்காங்க. ஆனால் ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாருங்கள், இப்போ ப்ரைஸ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் எவ்வளோ பேர் வாங்குவாங்கன்னா, நிஜமாவே நீட் இருக்கிறவங்க வாங்கலாமே தவிர சும்மா இந்த டீலு அந்த டீலு அதனால் நான் வாங்குறேன் அப்படின்னு சொல்லி போகிறவங்களோட எண்ணிக்கை வந்து கம்மியாயிடும். ஸோ அதுவும் ஒன்று. அப்புறம் ரியல்மியில் நார்சோ 100X, ரியல்மியே சைலண்ட் ஆகிடுச்சு. ஆனால் நார்சோ ரியல்மிக்கு கீழே வருது அப்படிங்கிறது கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்குது. சரி, இது ஒரு 5G டிவைஸ் தான். ஸோ இது வந்து ஜூலை 15 இங்கே எக்ஸ்பெக்ட் பண்ணலாங்க, 8000 mAh பேட்டரியோட. ஸோ ஒரு பேட்டரி ஃப்ரெண்ட்லி டிவைஸாக வரும் அப்படிங்கிறது தான் மெயின் பாயிண்ட்டாக இருக்குது. இதை தவிர வந்து மற்றபடி இதோட ப்ராசரு, அப்புறம் டிஸ்பிளே இதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஐபிஎஸ் எல்சிடி பேனல் இருக்கும் 6.8 இன்ச்சுக்கு, 144 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கும், மீடியாடெக்கோட 6300 இருக்கும் அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ரைஸிங் வந்து கண்டிப்பாக கோயிங் டு பி கீ. உங்களுக்கு பேட்டரி லைஃபும் இப்போ எப்படி இருக்குது நீங்களே பார்த்துருப்பீங்க. ரீசெண்டாக OnePlus அவங்களோட N6 லான்ச் பண்ணும்போது அப்படி தான் இருந்தது. பேட்டரி லைஃப் அப்படிங்கிறத தான் எல்லாரும் ஹைலைட் பண்ணுற மாதிரி ஆகிடுச்சு. நிலமை அப்படி இருக்குது. பட் இதை மட்டுமே பார்த்து மக்கள் வாங்குவாங்களாங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது. ஏன்னா காம்படிஷனில் ஒரு சில டிரான்ஷன் கம்பெனிஸ், இப்போ இன்ஃபினிக்ஸ், டெக்னோ, அதில் ஒரு சில டிவைசஸ்லாம் இப்போ போவா 7 மாதிரியான டிவைஸ், இல்லாட்டி GT30 இதெல்லாமே ஆஃபர் டைமில் 20,000 ரூபாய்க்கு கிடைக்குது. அது பார்த்தா ஃபுல் HD, அதுலேயும் 120 Hz 144 Hz ரெஃப்ரெஷ் ரேட்லாம் இருக்குது. என்ன இது அளவுக்கு பேட்டரி பெருசாக இருக்காது, 8000 mAh இருக்காது, அது 5500 6000 mAh தான் இருக்கும் டெக்னோ போவா 7 மாதிரியான ஃபோன்லாம் போனால். ஆனால் என்ன உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக பார்த்தா ப்ராக்டிக்கல் யூசபிலிட்டி அண்ட் எனக்கு HD பேனல் நான் எப்படி ஏற்றுப்பேன் அப்படின்னு தோணும்ல. இப்போ மீடியா கன்சம்ஷன்லாம் அதிகமாக பண்ணுற ஒரு சிலருக்குலாம் வந்து HD பேனல் ஏற்றுக்க முடியுமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருக்குல்ல. ஸோ அதுதான் பாயிண்ட்டு. ஸோ அதெல்லாமே யோசிக்க வேண்டியதாக இருக்குங்க. ஸோ இப்படி தான் போய்கிட்டு இருக்கு நிலமை. பார்ப்போம் இது எவ்வளோ தூரம் போகுதுன்னு. எனக்கு உங்ககிட்ட ஒரு கேள்வி இருக்குங்க. என்னென்னா, இது வந்து ரிலேட்டட் டு நார்சோ இல்லை, இது வந்து ரிலேட்டட் டு ColorOS. ColorOS, OxygenOS, Realme UI ரேம் மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்குது, இதை மட்டும் தயவுசெய்து சொல்லுங்கள். எனக்கு வந்து OS ஸ்மூத்தாக இருக்கான்னு கேட்டால் எல்லாமே அந்த மூணுமே நல்லா ஸ்மூத்தாகவே இருக்குது. OxygenOS எனக்கு ஸ்மூத்தாக தான் இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதெல்லாம் வந்து எனக்கு செம்ம ஸ்கோரிங், பக்கா ஸ்மூத்னஸ், நோ டவுட். ஃப்ளோட்டிங் மாதிரியான ஏரியாலெல்லாம் சாம்சங்லாம் இனிமேல் தான் அவங்க கிட்டேருந்து கற்றுக்கணுன்ற அளவுக்கு அவங்க ஃப்ளோட்டிங் ஆப்ஸ் எல்லாமே பட்டையை கலப்புறாங்க. எனக்கு அதெல்லாம் வந்து ColorOSல ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் ரேம் மேனேஜ்மெண்ட் எந்த அளவுக்கு நல்லா இருக்குது, ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் ரொம்ப அக்ரெசிவாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் பேட்டரி லைஃப் சூப்பராக இருக்குது. இப்போ பேட்டரி லைஃப் எதிர்பார்க்குற ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாவ் செமங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். ஆனால் டே டு டே பர்ஃபார்மன்ஸு, பிட்வீன் அப்ளிகேஷன் ட்ராவல் பண்ணுவேன் ப்ரோ, நான் ஒரு ஆப் ஓப்பன் பண்ணுறேன், அதுலேருந்து ஒரு 5 ஆப் போயிட்டு தான் திரும்ப அந்த ஆப் வர மாதிரி இருக்குது அப்படின்னும் போது கொஞ்சம் சொதப்ப வாய்ப்பு இருக்கு இல்லையா. அதனால் உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சேன். யாரெல்லாம் வந்து ColorOSஓ, Realme UIஓ இல்லாட்டி OxygenOSஓ, இதுக்கப்புறம் எல்லாமே ColorOS அது வேறு விஷயம் யூஸ் பண்ணுறீங்களோ, உங்களுக்கு ரேம் மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறது மட்டும் மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதனால தான் சொல்கிறேன். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, 8GB ரேமுக்கு 12GB நான் வந்து இந்த மாதிரி ரேம் இஷ்யூஸ் பார்க்குறேன். 8GB ரேம்லாம் கண்டிப்பாக கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இதில் வேறு 4GB ரேம்லாம் வந்து கனவுல கூட நினச்சிடாதீங்க, அதெல்லாம் மறந்துருக்கு சரியா. ஓகே, ஸோ லாஸ்ட்டாக கிளுகிளுப்பாக ஒரு நியூஸ்.
பிஎஸ்என்எல் சேட்டலைட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்டு பிஎஸ்என்எல் ஆஃபீஸ் விசிட் பண்ணலான்னு இருக்கேங்க. பிஎஸ்என்எல் விசிட் பண்ணலான்னு இருக்கேன். பார்ப்போம் அவங்க என்னெல்லாம் பண்ணுறாங்கன்றதை நேரில் போய் விசிட் பண்ணி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு. சென்னையில் இருக்கிற அவங்களோட ஆஃபீஸை போய் விசிட் பண்ண போகிறேன். ஸோ அவங்ககிட்ட என்னெல்லாம் கன்வே பண்ணணும், உங்கள் மனசில் ஏதாவது இருக்குன்னா தாராளமாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். அது எல்லாத்தையுமே நான் காப்பி பேஸ்ட் பண்ணி ஒரு டாக்குமெண்ட் மாதிரி போட்டு அதை எடுத்துகிட்டு போய் அவங்ககிட்ட கொடுத்துட்றேன். எந்த ஏரியாவில் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, நீங்கள் எந்த ஏரியாவில் இருக்கீங்க, உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க. பிஎஸ்என்எல் நான் யூஸ் பண்ணுறேன் ப்ரோ, பிஎஸ்என்எல் ஃபைபர் நெட் யூஸ் பண்ணுறேன் ப்ரோ, இல்லாட்டி பிஎஸ்என்எல் சிம் கார்டு யூஸ் பண்ணுறேன் ப்ரோ, நான் அதை இந்த ஃபோனில் போட்டிருக்கேன் ப்ரோ. ஃபோனோட சொல்லுங்கள், தப்பே இல்லை. ஹெச்எம்டி 105 யூஸ் பண்ணுறேன், குட். மோட்டரோலாவில் இருக்க பட்டன் ஃபோனில் யூஸ் பண்ணுறேன், குட். இல்லையா நான் வந்து ஒரு லேட்டஸ்ட்டாக ஆண்ட்ராய்ட் ஃபோனில் யூஸ் பண்ணுறேன், இல்லாட்டி ஐஃபோனில் யூஸ் பண்ணுறேன், எந்த ஃபோனுங்கிறதும் போட்டுருங்க. உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க, கால் ட்ராப் ஃபேஸ் பண்ணுறீங்களா, இன்டர்நெட் கேவலமாக இருக்கா, ப்ளஸ் உங்கள் லொக்கேஷன், இதெல்லாம் உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் கொடுங்க. இதுக்கு பேசாமல் ஒரு ஃபார்ம் போட்டு பண்ணிடலாம் போல். ஒரு ஃபார்ம் மாதிரி அழகாக ஜென்ரேட் பண்ணி, ஐயா உங்களுக்கு பிஎஸ்என்எல்ல என்னென்ன பிரச்சனை நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க தயவுசெய்து கொடுங்கன்னு சொல்லி கேட்டுடலாம் போல். ஏன்னா நான் இப்போ அவங்ககிட்ட என்ன ரிப்போர்ட் பண்ணேன்னா, அவங்ககிட்ட பேச முடிஞ்சது. பேசும்போது நான் என்ன சொன்னேன்னா, எங்கள் ஏரியாவில் திடீர்னு பார்த்தா 2G மட்டும் காலி ஆகுது, 2G திடீர்னு வந்து கம்ப்ளீட்டாக காணாமல் போகுது. அப்போ என்ன ஆகுது, எல்டர்ஸ்க்கு வந்து நான் பட்டன் ஃபோன் தான் வாங்கி கொடுக்க வேண்டியதாக இருக்குது. இப்போ அந்த பட்டன் ஃபோன் தான் அவங்களுக்கும் வேணுங்கிறாங்க. அவங்ககிட்ட டச் ஃபோன் வச்சுக்கோங்கன்னு சொன்னால் வேணாங்கிறாங்களே. ஸோ அப்போ அந்த பட்டன் ஃபோன் தான் கொடுக்குறேன். அதில் பார்த்தா 2G சப்போர்ட் இருக்கக்கூடிய ஒரு பட்டன் ஃபோன். அப்போது 2G சப்போர்ட் இருக்கிற அந்த பட்டன் ஃபோனை கொடுத்தா அது என்ன ஆகுது, 2 நாளைக்கு பார்த்தீங்கன்னா சிக்னலே இல்லாமல் சுற்றிக்கிட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது. என்னடான்னு பார்த்தா பிஎஸ்என்எல் 2G கம்ப்ளீட்டாக அவுட் ஆகிடுது. ஸோ அதனால் உங்கள்கிட்டருந்து ஒரு ஃபீட்பேக் மாதிரி, சரியா, நீங்கள் உங்கள் ஏரியா நீங்கள் என்ன ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க, பிஎஸ்என்எல் சிம்மில் உங்களுக்கு என்ன பிரச்சனை, இல்லாட்டி ஃபைபர் நெட் யூஸ் பண்ணுறீங்கன்னா எந்த ஏரியா என்ன பிரச்சனை, இதை மட்டும் நீங்கள் சொல்லுங்கள். நான் முடிஞ்ச அளவுக்கு அதை கன்வே பண்ணுவேன். அதுக்காக தான். அதில் எதாவது இம்ப்ரூவ்மெண்ட் நடந்ததுன்னா வில் பி ரியலி குட். ஓகே, பிஎஸ்என்எல் வந்து சேட்டலைட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. 1,34,000 ரூபாங்க அது, சரியா. இது வந்து டிஃபென்ஸு, டிசாஸ்டர் இந்த மாதிரியான சுச்சுவேஷனுக்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது தான் வந்து பாயிண்ட்டு. ஸோ ஆக மொத்தம் நீங்கள் எங்கே போனாலும் அட்வென்ச்சர் ட்ராவலு, பில்கிரிம்ஸு, இவங்க எல்லாருக்குமே வந்து இது யூஸ் ஆகும். ஏன்னா நிறைய பேர் எங்கெல்லாமோ டிஃப்ரெண்ட்டாக ட்ராவல் பண்ணும்போது அங்கெல்லாம் வந்து நெட்ஒர்க்கே இருக்காது, உங்களுக்கு 2G எடுக்காது, எதுவுமே எடுக்காமல் போயிடும். ஸோ நோ நெட்ஒர்க் ஏரியாவில் இருப்பாங்க. நோ நெட்ஒர்க் ஏரியாவில் இருக்கும்போது ஆல்ரெடி ஒரு சில ஃப்ளாக்ஷிப் ஃபோன்ஸில் உங்களுக்கு சேட்டலைட் கனெக்டிவிட்டி ஆப்ஷன் கொடுக்குறாங்க. பட் இந்தியாவில் இதெல்லாம் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறது ஒரு கேள்வி இருக்கு இல்லையா. யூஎஸில் வந்து ஒரு சில ஆப்ஷன்ஸ் எல்லாமே ஆல்ரெடி பிரகாசமாக தான் இருக்குது. பட் நம்ம ஊருக்கு பார்க்கும்போது அப்போ இது வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்குது. இப்போ இது எப்படி சொல்லலாம்னா, ஒரு டீமாக போகிறாங்க, ஒரு 50 பேர் வந்து அவுட்டிங் போகிறாங்கன்னு வைங்களேன். அந்த 50 பேர் ஏதோ வித்தியாசமாக ஏதோ ஹைக்கிங் போகிறாங்க. அந்த ஏரியாவில் நெட்ஒர்க் இருக்க வாய்ப்பே இல்லைன்னும் போது அந்த 50 பேருக்கு ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபோன் இருந்ததுன்னா கூட அவங்கெல்லாம் சேஃபாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் இது மாஸ் தான். ஆல்ரெடி வந்து இதுக்கு ரிலேட்டடாக ஆப் விஷயங்கள் போயிட்டுருக்கு. இப்போ 6G அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் எடுத்துகிட்டு வரும்போது எல்லோரும் என்ன சொல்கிறாங்க, லோ எர்த் ஆர்பிட்டிங் சேட்டலைட்ஸ், அதான் லியோ, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதை வச்சு தான் இனிமேல் கம்யூனிகேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம், அதுவும் மொபைலுக்கே கம்யூனிகேஷன் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வந்து எல்லோரும் பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ இது ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான பேசிஸில் தான் இருக்க போகுது. ஓகே, ஸோ ஆக மொத்தம் இந்த மாதிரியான ஒரு ஆப்ஷனும் வந்து மக்களுக்கு கிடைக்குது அப்படிங்கிறது நல்ல விஷயந்தான். பட் பிஎஸ்என்எல் வந்து இதெல்லாம் பண்ணும்போது எனக்கு ஹாப்பி தான். புதுசாக அவங்க ஏதோ ட்ரை பண்ணுறாங்கிறது எனக்கு ஹாப்பி தான். பட் ஃபைபர் நெட்டு ஆல்ரெடி பிஎஸ்என்எல்ல ஃபைபர் இருக்குது. அண்டு அவங்களோட ரெகுலர் டெலிகாம், ஸோ இதில் வந்து அவங்க இம்ப்ரூவ் பண்ணணுங்க. ஏன்னா மனசுல ஏன் இது ஃபீல் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இதுக்கு முன்னாடி ஒரு சில வீடியோஸ் பூமர்ஸ்லாம் கூட சொல்லியிருப்பேன், பூமர் எபிசோட்லேயும் சொல்லியிருப்பேன். 2G அவங்களதில் தான் நான் என்ஜாய் பண்ணேன். இந்தியாவில் 3G வரும்போது பிஎஸ்என்எல் தான் பார்த்தீங்கன்னா 3Gயில் வேறு லெவலில் இருந்தது. மற்ற எல்லா நெட்வொர்க்கும் படுத்து கிடந்தது. ஃபஸ்ட்டு 3G வீடியோ கால் நான் பிஎஸ்என்எல்ல தான் பண்ணேன். ஏன்னா பிஎஸ்என்எல்ல ஒர்க் பண்ண ஒரு அண்ணன் இருந்தாங்க. அந்த அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா 3G கால் பண்ணணும்டா, உன் ஃபோனில் 3G சப்போர்ட் இருக்கா, நான் பார்த்தீங்கன்னா அந்த டைமில் ரீசார்ஜ் பண்ணும்போது 100 மினிட்ஸ் 3G வீடியோ கால் மினிட்ஸ் எனக்கு இருந்தது. நான் 5800 வச்சுருந்தேன். வீடியோ கால் பண்ணி பேசினேன். அந்த அண்ணன் பேர் கவாஸ்கர்னு நினைக்கிறேன். ஸோ இவங்களோட பேசினேன். இதை எப்போ சொல்கிறேன்னா 2009 அந்த மாதிரியான டைம், 2009-10 அந்த மாதிரியான டைம். யோசிச்சு பாருங்களேன். அப்போது பிஎஸ்என்எல் இவ்வளோ தூரம் அஹர்டாக இருந்து இப்போ என்னென்னா ஃபாலிங் பிகைண்ட் ஆகும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இவங்க ஸ்ட்ராங் ஆனாங்கன்னா, அதை பிஎஸ்என்எல் இது வந்து பப்ளிக் சைடு இல்லையா, ஸ்ட்ராங் ஆனாங்கன்னா காம்படிஷன் இன்னும் ஒரு மாதிரி மக்களுக்கு பெனிஃபிட்டாக அமையும். ஸோ அதை யோசிக்கிறேன், வேறு எதுவும் இல்லை. ஸோ அதனால் உங்கள் மனசில் ஏதாவது தோணுதுன்னா தாராளமாக நீங்கள் சொல்லலாம். என்னை பொறுத்த வரைக்கும் அதில் ஏதாவது ட்ராபேக் இருக்குன்னா போட்டு அடின்னு அடிச்சு வெளுக்க தான் போகிறோம். அண்ட் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னா அதை ஃபிக்ஸ் ஆகிறதுக்கான முயற்சி தான் எடுத்தாகணும். ஸோ அதுக்கு நம்மளால் என்ன பண்ண முடியுமோ பண்ணுவோம். ரைட்டா? ஓகேங்க. ஸோ இதை தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அதற்கு விடைபெற்றுக் கொள்வது சிவபரணி. பார்க்கலாம். பாய்.